லேவியராகமம் 26வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த வார்த்தையிலிருந்து கர்த்தர் நல்ல வார்த்தைகளை நமக்கு தருவார், ஆசீர்வாதங்களை தரும்படி எல்லாரும் ஸ்தோத்திரம். ஒரு நிமிடம் சின்ன பிள்ளைகள் கூட கண்ணை மூடி அப்பா என்னோடு பேசுங்க நீங்கள் சொல்லுவீங்கன்னா இயேசு பேசுகிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும். எல்லாரும் பெரியோர்கள் ஆமென். பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தகப்பனே உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே தேவன், ஆண்டவரே நீர் தந்த வாக்கு தத்தங்களில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர கிரியை செய்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே இந்த வேளையிலும் வாசித்த இந்த வசனத்திலிருந்து கர்த்தர்களோடு கூட இடைப்படும். ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, ஒரு தாக்கத்தை உருவாக்கும்படி ஆண்டவர் கிரியை செய்வீராக. இந்த வசனத்திலிருந்து ஆண்டவரே சில காரியங்களை கர்த்தர் எங்களை கற்றுத்தந்து கொண்டிருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். உண்மையிலே பலப்பட ஆண்டவர் கிருபை செய்யும். அப்பாவின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர். தாழ்த்துகிறோம். நன்மை நாள் நிரப்பும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எல்லாரும் அதாவது மாறி மாறி வாசிக்கணும். வாலிப பிள்ளைகள் எல்லாரும் மாறி மாறி வாசிக்க வேண்டும். ஆமென். லேவியராகமம் 26வது அதிகாரம் 12வது வசனம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த நாட்களிலே சபைக்கு என்று வரும்பொழுது ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தனித்தனியாய் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் உன் நடுவிலே உலாவி உன் தேவனாயிருப்பேன், நீ என்னுடைய ஜனமாயிருப்பாய். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உலகத்திலே மனிதர்கள் ஒவ்வொரு மனுஷனையும் யாரும் என்னை விட இன்னொருவன் பெரியவனாயிருக்க வேண்டும் என்று விரும்புவதில்லை. மாறாக ஆமீன் மற்றவர்கள் எனக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், எனக்கு அடங்குகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆமீன். பிரைஸ் லார்ட். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனமாயிருப்பீர்கள். ஆமீன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் உலகத்திலே மனுஷனை படைத்தார். ஒரே ஒரு மனிதனை உருவாக்கினார். மற்ற ஜீவராசிகளை பார்க்கும் பொழுது உண்டாக கடவது என்று கர்த்தர் சொன்னார், அனைத்தும் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. மரங்கள் ஆமீன் உண்டாக கடவது என்றார், உண்டாயிற்று. ஆமீன். பறவை பட்சிகள் மிருக ஜீவன்கள் உண்டாக கடவது என்றார், உண்டாயிற்று. மச்சிகள் பிரைஸ் லார்ட் மீன்கள் உண்டாக கடவது என்றார், உண்டாயிற்று. ஆனால் மனுஷனை மட்டும் ஆண்டவர் மனிதன் உண்டாக கடவன் என்று சொல்லி உண்டாக்காமல் ஒரே ஒரு மனிதனை கர்த்தர் ஆமீன் உண்டாக்கினார். தன்னுடைய சொந்த கையினாலே உருவாக்கினவர் உண்டாக்கி வைத்துவிட்டு அந்த மனிதனுக்கு ஆமீன் இப்பொழுது தனியாய் காணப்படுகிறபடியினால் தான் உருவாக்கின மனிதனுக்கு ஒரு துணை வேண்டுமே என்று சொல்லி அந்த ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை உண்டு பண்ணி அவன் சரீரத்தில் இருக்கிற எலும்புகளில் ஒன்றாகிய விலா எலும்பை எடுத்து அதை மனுஷியாக உருவாக்கி ஆதாமுக்கு துணையாக கொடுத்தார். ஹல்லேலூயா. கொடுத்த ஆண்டவர் அந்த ஆதாமையும் ஏவாளையும் தான் உண்டாக்கின ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வைக்கிறார். அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே காணப்பட்ட பிசாசு, தந்திரமுள்ளவன், வஞ்சகன், துஷ்டன், ஏமாற்றுகிறவன் அந்த இடத்திலே கடந்து போய் ஆமேன் ஆதாம் இல்லாத வேளையில் அல்லது ஆண்டவர் ஆமேன் இல்லாத வேளையிலே தோட்டத்துக்குள்ளே அந்த சாத்தான் புகுந்து வஞ்சனையாய், வஞ்சகமாய், ஏமாற்றி என்று சொல்வதை விட ஒரு ஆசையை உருவாக்கி அவர்களை வஞ்சிக்கிறான். ஹல்லேலூயா. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த நாளிலே இந்த வசனத்தை நான் மீண்டும் தியானித்த பொழுது எனக்குள்ளே ஒன்று உதித்தது. என்னன்னா,
இந்த சாத்தான் ஏவாளிடத்தில் கடந்து போய் அவளிடத்தில் எவ்வளவு ஆசை வார்த்தைகளை கூறி வஞ்சித்து அந்த மனசை தான் கவர்ந்து கொள்ளும்படி பேசி அந்த ஏவாளுடைய ஆதாமுடைய வஸ்திரத்தை கழற்றி நிர்வாணியாக்குகிற வரைக்கும் கூடவே இருந்து பேசினான். நிர்வாணியாக்குகிற வரைக்கும் கூடவே இருந்து நன்மை செய்வது போல, உதவி செய்வது போல பேசி கடைசியில வஸ்திரத்தை உருவி நிர்வாணியாக, நிர்கதியாக, யாருக்கும் பிரயோஜனமற்றவர்களாக, ஆமென், அருவருக்கத்தக்க விதத்திலே அவர்களை மாற்றிவிட்டு தோட்டத்தில் விட்டுட்டு இப்ப அவன் என்ன பண்ணிட்டான்? வெளியே போயிட்டான். தெளிவா புரிந்து கொள்ளணும். பிரைஸ் லார்ட். பிசாசு இதைத்தான் செய்கிறான். நம்மை அழிக்கிற வரைக்கும், இல்லாமல் போக பண்ணுகிற வரைக்கும், விழுந்து போகிற வரைக்கும் கூடவே இருந்து நன்மை செய்வது போல பேசுவான். ஆனா எல்லாம் அவன் பகுதிக்கு சரியாய் முடித்த பிறகு சைலண்ட். இப்போ ஆண்டவர் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை, ஆமென், ஆதாமும் ஏவாளும் கேட்ட பொழுது, இத்தனை நாட்களும் அந்த சத்தம் உண்டான பொழுது இருந்தவர்கள் தான், ஓடிப்போய் ஆண்டவரை வரவேற்றவர்கள் தான். ஆனா இப்போ அந்த பிசாசின் வஞ்சனையில விழுந்த பிறகு அவர்களுக்கு தோன்றுகிறது, நாங்க யாரு? நிர்வாணி. எங்களை பார்த்தா ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? வெட்கப்படுவாரு. எங்களை பார்த்தா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கண்ணை மூடிடுவாரு. இதுவரைக்கும் இல்லாத ஒரு பரிதாபம் அவர்கள் வாழ்க்கையிலே உருவாயிற்று. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வஸ்திரத்தை உருவி நிர்வாணமாய் விட்டு விட்டு போயிட்டான். ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வி, நீங்கள் நிர்வாணிகள் என்று உங்களுக்கு அறிவித்தவன் யார்? பிரைஸ் லார்ட். நீங்கள் நிர்வாணிகள் என்று உங்களுக்கு அறிவித்தவன் யார்? இப்போ அந்த சாத்தான் வந்து, ஆண்டவரே நீர் இப்படி எல்லாம் சொன்னதுனால நான் தான் சொன்னேன். அங்க பேசினா நான் பேச வந்தானா? இல்ல. நிர்கதியாய் நிற்கிறார்கள். பிரைஸ் லார்ட். கடைசி வரைக்கும் உதவி செய்வது போல நீங்க மேன்மை அடைவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள், இப்படி இருந்தாதான் உனக்கு ஆசீர்வாதம், இப்படி இருந்தாதான் நீ மேன்மை அடைவாய், இப்படி இருந்தாதான் 4 பேருக்கு முன்னாடி நீ எப்படி இருப்ப? கனமுள்ளவரா இருப்ப. ஆமென். இப்படி இருந்தாதான் நீ 4 பேரை போல பேச முடியும், நீ பார்வை அடைவாய். இச்சகமான வார்த்தைகளை பேசி பேசி எல்லாத்தையும் உரிந்து நிர்வாணியா விட்டுட்டு இப்ப ஆண்டவர் கேட்கிறார், உன்னை நிர்வாணி என்று, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? இவனை காணல. யாரு? சாத்தான காணல. ஏமாற்றிட்டான், போயிட்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், சாத்தான் தந்திரசாலி. அதைத்தான் போன வாரம் சொன்னேன். ஆண்டவர், ஆமென், மகத்துவமான காரியங்களை வெளிப்படுத்துகிறார், சாத்தானோ துயரங்களை வெளிப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. இத்தனை நாள் இருந்த அதே ஏதேன் தோட்டம், இத்தனை நாட்களும் இருந்த அதே ஆண்டவர், பிரைஸ் லார்ட், எவ்வளவு சந்தோஷமா இருந்தார்கள். ஒரு நிமிடம், ஒரு வேளையிலே அவர்கள் முழுவதும் அவங்களே சொல்றாங்க, நாங்க நிர்வாணி. பாத்தீங்களா? அந்த வாய் இதுவரைக்கும் நல்லா இருக்கிற ஆண்டவரே அப்படின்னு பேசின வாய் இப்பொழுது சொல்லுது, நாங்க நிர்வாணி, நான் பலவீனன் ஆண்டவரே, என்னிடத்துல ஒண்ணு இல்லை ஆண்டவரே, நான் ஏழை ஆண்டவரே, என்னிட படிப்பில்லை ஆண்டவரே, என்னிடத்துல அறிவில்லை ஆண்டவரே, என்னிடத்திலே மற்றவரிடத்திலே இருக்கிறது என்று சொல்ல என்கிட்ட ஒண்ணும் இல்லை ஆண்டவரே. எல்லாமே இல்லை 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 என்கிற வார்த்தையை நமக்குள்ள விதைக்கிறது யாரு? சாத்தான், பிசாசு. இதை தெளிவா புரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. உள்ளத்தில் அப்படி ஒரு வார்த்தை வருதானா, ஒரு சிந்தனை வருகிறதானால் உடனடியாகவே தேவ பிள்ளைகள் அதை, ஆமென், அப்படியே அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் மாற்றிவிட்டு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால். இதுதான் தேவனுடைய மகத்துவமான வார்த்தை. ஹல்லேலூயா.
சாத்தான் எது வரைக்கும் நிற்பான் தெரியுமா? உங்களை இல்லாம ஒரு தனித்து விடப்படுகிற நிலைமை வரைக்கும் கூடவே தான் இருப்பான். எப்போ தனிமை வருகிறோமோ அவன் விட்டுட்டு அவன் போயிடுவான். இனி அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து மனுஷன் அவன் போயிடுவான். இப்போ நமக்கு உதவி செய்ய கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, இப்ப பிசாசு உரிந்து விட்ட அந்த ஆடையை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அப்படியே நிர்வாணியா இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் பக்கத்தில் போக வெட்கப்பட்டு, அவர்களை தொடுவதற்கு வெட்கப்பட்டு, ஆண்டவரும் சாத்தானை போல விலகி போகிற தேவன் அல்ல. அவர் தேடி வருகிற தேவன். நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும், எந்த பாவத்தில் இருந்தாலும், எந்த விதமான சூழலில் இருந்தாலும் தேவன் உங்கள் பட்சத்தில் இறங்கி வருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஆதாம் சொல்லுகிறான், நாங்கள் நிர்வாணி. ஆண்டவர் பார்க்கிறார், இவன் நிர்வாணின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இனி இவன் கண் காணும்படி இவனுக்கு நிச்சயமா ஒன்றை என்ன செய்யணும்? நிர்வாணம் மறைக்கப்படும்படி ஒரு ஆடையை கொடுக்க வேண்டும். ஆதாமுக்கு ஆடையை கொடுத்தாரா? கொடுக்கலையா? கொடுத்தார். 3வது அதிகாரம், ஆதியாகமம் 3வது அதிகாரம், அதனுடைய 21வது வசனத்தை வாசிப்பீர்களானால், தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோலுடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ஹல்லேலூயா. முதல்ல கொடுத்த உடை என்ன உடை? மகிமையின் வஸ்திரம். ஆதாமும் ஏவாளும் ஒண்ணுமே இல்லை. நல்லா புரிஞ்சுடுங்க. பிரைஸ் லார்ட். தோட்டத்துக்குள்ளதான் இருந்தாங்க. பிரைஸ் லார்ட். வேற அங்க எந்த ஒரு சூழ்நிலைகளும் இல்லை. ஆனா முழுவதும் தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டிருந்தபடியினால் தாங்கள் நிர்வாணிகள் என்றவர்கள் அறியவில்லை. ஏன்னா சிந்தனை முழுசும் கர்த்தரும் நானும், எண்ணமெல்லாம் ஆண்டவரும் நானும், ஏக்கமெல்லாம் எனக்கு ஆண்டவர் தந்த அருமையான தோட்டம் அப்படின்னு இருந்த அந்த எண்ணங்கள் எப்பொழுது பிசாசு உள்ளே வந்தானோ அவன் என்ன பண்ணிட்டான்? ஒன்னொன்னா எடுத்துட்டான். பாரு, இந்த உலகம் எல்லாம் இவ்வளவு பெருசா இருக்கும்போது ஆண்டவர் உங்களை போய் எங்க வச்சிருக்கிறாரு? இந்த சின்ன ஏதேன் தோட்டத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு. பாத்தியா? சோத்திரம். கொஞ்சம் கண்ணை ஏறெடுத்து பார். பிரைஸ் லார்ட். லோத்து பார்த்தான், கண்ணை ஏறெடுத்து பார்த்தான். அங்கே அந்த அவன் கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சான் தெரியுமா? சோதோம் கொமோரா பட்டணம் ஒரு பயங்கரமான ஒரு பிரைஸ் லார்ட் கர்த்தருடைய தோட்டத்திற்கு போகிற வழிய போல இருந்துச்சான். எந்த பட்டணம்? சோதோம் கொமோரா பட்டணம். ஹல்லேலூயா. இப்படித்தான் சாத்தான் ஆதாமிடத்துல சொல்றான், கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு, தோட்டத்துக்கு அப்புறம் எவ்வளவு அழகான இடம் இருக்கு, நீ அங்க போகணுமா வேண்டாமா? இதுக்குள்ள இருந்தா உனக்கு கிடைக்குமா? அது கிடைக்காது, வா வெளியில போவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் கூப்பிடுவான். யாரு? சாத்தான். ஆனா வெளியே கொண்டு போகும் பொழுதுதான் தெரியும் அங்கே என்ன இல்லை? ஜீவனுக்கு பாதுகாவல் இல்லை. ஹல்லேலூயா. தேவன் வைத்த இடத்தில் ஒரு பிள்ளை இருக்கிற வரைக்கும் தான் அவர்களுக்கு தெய்வீக பாதுகாவல். வெளியே போய்விட்டால் உடை என்ன செய்யும்? ஆடை என்ன செய்யும்? கிழிக்கப்படும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாம் இருக்கும், ஆனா உள்ள சொல்லும் ஒண்ணு இல்லை. தெளிவா புரிந்து கொள்ளணும். ஸ்தோத்திரம். ஆமென். செய்திக்கு அப்பால் என்னுடைய சிந்தனைகள் போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ் லார்ட். யாக்கோபு யோசேப்பை குறித்து ஒரு வார்த்தை சொன்னான். என்ன சொன்னா? என்னுடைய குமாரன் மரித்து போவான். ஆமென். நான் என்னுடைய வியாகுலத்தோடு எங்க போவேன்? பாதாளத்துக்கு போவேன்னு சொன்னான். யோசேப்பு உயிரோட இருந்தானா இல்லையா? யோசேப்பு உயிரோட இருந்தானே? யோசேப்பு உயிரோட தான் இருக்கிறான். ஆனா யாக்கோபு சொல்லுகிறான், என் மகனை துஷ்ட மிருகம் பட்சித்து போட்டது, கொன்று போட்டது. இதுதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை. எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா சாத்தான் வந்து காதுல சொல்றான், உனக்கு ஒன்றும் இல்லை, உன் சரீரத்துல பலன் இல்லை, உன் சரீரத்துல சுகம் இல்லை,
உனக்கு ஆசீர்வாதம் இல்ல. இவன் வந்து காதுல எப்படி இந்த கொசு என்ன செய்யும்? கடிக்கிறத விட கொடுமை காதுல ரிங்காரம் போடுகிறது, அப்படிதானே? சோத்திரம். சும்மா இருக்கிற இடத்துல காதீன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கோம், எரிச்சலா வரும். கர்த்தருக்கு சோத்திரம். அந்த எரிச்சல் அடி எங்க விழும்? நம்ம கன்னத்துல தான் விழும். கர்த்தருக்கு சோத்திரம். ஹல்லேலூயா. இது போல சாத்தான் வந்து நம்ம காதுல என்ன பண்ணுவான்? ரிங்காரம் பண்ணிட்டே இருப்பான். உனக்கு ஒண்ணும் இல்ல, பிரைஸ்லா, உன் கண்ணை தொங்க அங்க பாரு, அங்க எப்படி இருக்கு, அங்க எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு. சொல்ல சொல்ல நாம் என்ன செய்கிறோம்? மகிமையின் வஸ்திரத்தை இழந்து போகிறோம். ஹல்லேலூயா. யாக்கோபு அப்படித்தான் செய்தான். யோசேப்பு என்ன இருக்கான்? உயிரோட இருக்கிறான். இவன் சொல்றான், அவன் செத்து போனான், நான் என்னுடைய இனி எப்படி உயிரோட பாதாளத்தில் இறங்குவேன், நானும் பாதாளத்தில் போயிருவேன், உயிரோட போயிருவேன். ஆனா புரிந்து கொள்ள ஆண்டுகள் ஆனது. ஹல்லேலூயா. ஒரு நாள் கடந்து போய் பார்த்தேன். இப்ப சொல்லுகிறான், யோசேப்பை நான் என்ன பண்ணுவேன்? பார்ப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. அதே போல தேவ பிள்ளைகளை சாத்தான் வஞ்சிக்கிறான். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. தான் ஆண்டவர் அப்படியே நம்மை விடமாட்டார். கடந்த கால சூழ்நிலைகள் ஒருவேளை இந்த ஆண்டும் இந்த நாட்களில் நம்மை வேதனைப்படுத்தலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவிலே உலாவுவேன். நீங்கள் இழந்து போன மகிமையின் வஸ்திரத்தை திரும்ப பெறும்படிக்கு தோலுடைகளை ஹல்லேலூயா திரும்ப தருகிற தேவன். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். ஆனபடியினால் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இல்லை என்கிற வார்த்தைகள், பலவீனன் என்கிற வார்த்தைகள், சிந்தனைகள் எதுவுமே வரக்கூடாது. மாறாக நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார், தேவன் என்னை உயர்த்துகிறார். நீங்க சொல்ல சொல்ல பலவீனமா இருந்தாலும் எழும்பி நடக்க தோணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ். ஆனால் இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம கொடுத்த வார்த்தை, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொன்னவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் உன்னை ரட்சிக்கும்படி, சத்துருவை உன் கையிலே ஒப்பு கொடுக்கும்படி உன் பாளையத்துக்குள்ளே என்ன செய்ய போகிறேன்? உலாவ போகிறேன். பாளையம்னா என்னது? உங்க வீடை வச்சுக்கங்க. பிரைஸ்லா. இங்கிலீஷ்ல கேம்ப் சைட், கேம்ப்னா என்னது? ஆமென். ஒரு ஜனங்கள் கூடியிருக்கிற இடம். இங்கிலீஷ்ல இப்ப சொன்னா இதை நம்ம சபைன்னு சொன்னாலும் இன்னொரு விதத்தில் இது ஒரு கேம்ப் சைட், கேம்ப். பிரைஸ்லா. ஜனங்கள் கூடியிருக்கிற இடம். அந்த இடத்திலே ஆண்டவர் என்ன பண்ண போகிறாராம்? இறங்கி உலாவ போகிறார். ஹல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம், உபாகமம் 23வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிப்பீர்களானால், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் கர்த்தர் பாளையத்துக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இப்ப பாளையம் என்றால் சொன்ன, நம்ம கூடியிருக்கிற இடம் ஒரு பாளையம். நீங்க வசிக்கிற வீடு ஒரு பாளையம். நீங்க வேலை செய்கிற இடம் ஒரு பாளையம். ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுறீங்க, ஒரு இடத்துல போய் பேசுறீங்க, அந்த இடம் ஒரு பாளையம். பிரைஸ் லார்ட். அந்த இடம் எப்படி இருக்கணும்? ஆமென். தேவன் உலாவ வேண்டுமானால் அந்த இடம் சுத்தமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சுத்தமா இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்திலே உலாவுகிறார். தேவன் உலாவும் போது என்ன நடக்கும்? இதே வசனத்திலே சொல்லுகிறது. ஒன்று, கர்த்தர் எதற்காக உலாவுகிறார் தெரியுமா? உன்னை ரட்சிக்கும்படி. ஹல்லேலூயா. ஓ வீட்டிலே கர்த்தர் எதற்காக உலாவுகிறார் தெரியுமா? உன்னை ரட்சிக்கும்படி.
நீ வேலை செய்கிற இடத்திலே கர்த்தர் எதற்காக உலாவுகிறார் தெரியுமா? உன்னை ரட்சிக்கும்படி, உன்னை தப்புவிக்கும்படி, உனக்கு விரோதமாய் ஆமென் எழும்புகிற சத்துருவின் கையிலே உன்னை ஒப்பு கொடுக்காமல் அவர்கள் மத்தியிலிருந்து உன்னை ரட்சிக்கும்படி, உனக்கு வருகிற தீமையிலிருந்து உன்னை பாதுகாக்கும்படி கர்த்தர் உன் நடுவிலே, சபை நடுவிலே, உன் வீட்டுக்குள்ளே, நீ வேலை செய்கிற இடத்திலே அவர் உலாவுகிறார். ஹல்லேலூயா. உலாவுகிறது என்றால் என்ன? போன வாரம் சொன்னனே, வாக்கிங், வாக், நடத்தல். தேவன் உங்க வீட்டில் என்ன பண்றார்? நடக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உங்க ஹால்ல என்ன, வீட்டு ஹால்ல என்ன பண்றார் கர்த்தர்? நடக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்க சேர்ல உட்கார்ந்திருப்பீங்க, ஆண்டவர் என்ன பண்றார்? உட்கார்ல அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? நடந்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கிச்சன்ல வேலை செய்து கொண்டிருப்பீங்க, அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? உப்பு போடணுமா, இவ்வளவு போடணுமா, இல்லை அதிகமா போடணுமா நீங்க யோசிப்பீங்க. ஆனா உங்க முன்னாடியும் பின்னாடியும் கர்த்தர் நடந்து கொண்டிருப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை ரட்சிக்கும்படி நான் என்ன பண்றேன்? நடக்கிறேன், உலாவுகிறேன். ஆமென், பிரைஸ் தி லார்ட். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, புரிந்து கொள்ளும்படி சில காரியங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன் வசனத்திலிருந்து. ஆமென். 1 நாளாகமத்தின் புஸ்தகம், ஆமென், ஸ்தோத்திரம், 20வது அதிகாரம், 2 நாளாகமம் 20வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசித்தீர்களானால், தேவனே, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்ப நோக்க முடியும்? உங்க வீட்டில் கர்த்தர் நடந்து திரியும் பொழுதுதான் அவரை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நீங்க செய்கிற காரியத்திலே ஜெயம் வரவில்லை, நம்ம செய்கிற காரியத்திலே மேன்மை வரவில்லை, தோல்வி மேல் தோல்வி. அப்ப என்ன செய்வோம்? ஆண்டவரை நோக்கி பார்க்க மனது வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், பட்சித்து போட்ட வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொன்ன தேவன், கடந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ள முடியாத காரியத்தில் அந்த காரியத்தின் மேல் ஆமென் ஆண்டவர் உலாவ போகிறார். ஹல்லேலூயா. கடந்த ஆண்டிலே எவைகளை வாஞ்சித்தோம், எவைகளை விரும்பினோம், அது இன்னும் என் கையிலே வந்து சேரவில்லை. அந்த காரியத்தின் மேல் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நடக்க போகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இறங்கி நடப்பார், கர்த்தர் இறங்கி உலாவுவார். கடந்த ஆண்டிலே பெற்றுக்கொள்ள முடியாத காரியத்தின் மேல் கர்த்தர் இறங்கி நடக்கும் பொழுது தோல்விகள் ஜெயமாய் மாறும். ஹல்லேலூயா, ஆமென். அப்படியானால் புரிந்து கொள்ள வேண்டும், கடந்த ஆண்டின் காரியங்கள் கடந்த ஆண்டோடு முடியவில்லை. தொடர்ச்சியாய் போன வருடம் பெற்றுக்கொள்ள முடியாத காரியத்தின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி நடக்க ஆரம்பிப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி நடக்கும் பொழுது தேவன் அந்த காரியத்திலே ஒரு ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. அது தேவ பிள்ளை உன்னுடைய தனி வாழ்க்கையா இருக்கலாம், உன்னுடைய குடும்பமா இருக்கலாம், அல்லது சொந்தங்களுக்குள்ளே உள்ள காரியமா இருக்கலாம். எங்கோ உடைந்து போன காரியம் கர்த்தர் இறங்கி நடந்து அவைகளை சீர்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதற்கு ஆண்டவர் செய்கிற காரியம்தான் உன்னை ரட்சிக்க போகிறார், உன்னை விடுவிக்க போகிறார். என்னால் முடியவில்லை ஆண்டவரே நினைத்துக் கொண்டிருக்கிறாய். நான் எப்படியெல்லாம் முயற்சி எடுக்கிறேன், ஒன்றுமே வாய்க்கவில்லை ஆண்டவரே என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். இந்த பிரைஸ் தி லார்ட் யோசபாத் என்று சொல்லப்படுகிற ராஜாவுக்கு எதிராக, தேவ பிள்ளைகளுக்கு எதிராக ஒரு பெரிய திரள் கூட்டம் எழும்பி நிற்கிறது. யுத்தத்திற்காக ஜெயிக்க வேண்டும், இவர்களை அழிக்க வேண்டும். இன்றைக்கு அதே சூழ்நிலை தான் உன்னுடைய வாழ்க்கையிலும். உன்னை எப்படியாவது அழிக்க வேண்டும், உன்னை எப்படியாவது சீர்குலைக்க வேண்டும். நீ புலம்புவதை
சாத்தான் நினைக்கிறான், நீ புலம்புவதை நான் கேட்க வேண்டும், நீ கண்ணீர் விட்டு அழுவதை நான் பார்க்க வேண்டும், சாத்தான் நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவருடைய கிரியை என்ன? தேவனை நோக்கி நீ கூப்பிடுவாயானால், கர்த்தரை நீ உனக்கு துணையாய் அழைப்பாயானால், ஆண்டவர் அந்த சூழ்நிலை மத்தியிலே, அந்த நெருக்கத்தின் மத்தியிலே அவர் இறங்கி வருவார், உன் வாழ்க்கையை நடப்பார். நடக்கும் பொழுது, ஆண்டவர் நடக்கும் பொழுது நடைபெறுகிற ஒரு மேன்மையான காரியம் என்ன தெரியுமா? இந்த யோசபாத் என்று சொல்லப்படுகிற ராஜா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், ஆண்டவரே, இந்த பெரிய ஜனக்கூட்டத்திற்கு எதிராக நிற்க எனக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. ஆனாலும் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மனுஷனை நோக்கி பார்க்கலங்க, தன்னுடைய சுய பலத்தை நோக்கி பார்க்கல, தன்னுடைய பணபலத்தை நோக்கி பார்க்கல, எத்தனை ரதம் இருக்கிறது அவன் பார்க்கல. ஒன்ன மட்டும் சொன்னா, எனக்கு முடியாது, எங்களுக்கு முடியாது, ஆனால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லிவிட்டு அவன் ஒரு காரியத்தை செய்கிறான். என்ன காரியம் என்றால், அவன் செய்கிற காரியம் அந்த ஜனங்களுக்கு எதிராய், தனக்கு எதிராய் எழும்பி நிற்கிற அந்த சத்துரு சேனைக்கு எதிராய் போகும்படி ஒரு ஜெபத்தை ஆரம்பித்தான், ஒரு துதியை ஆரம்பித்தான், ஒரு பாடலை ஆரம்பித்தான். எங்கோ போயல்ல, தான் இருக்கிற இடத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் செய்த ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? எங்கிருந்தோ ஒரு கூட்டத்தை கர்த்தர் அனுப்பவில்லை. புரிந்து கொள்ளணும். தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி அவர்களை விடுவிக்கல, அல்லது வேறொரு ராஜாவை இவர்களுக்கு துணையாய் அனுப்பவில்லை, வேறொரு மனிதனை அவர்களுக்கு துணையாய் அனுப்பவில்லை. மாறாக, ஸ்தோத்திரம், எந்த கூட்டம் எழும்பினதோ, எந்த கூட்டம் எழும்பி அவர்களை கெடுக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்று நினைத்ததோ, அங்கே அவர்களுக்குள்ளே கைகளை மாறி மாறி கர்த்தர் வீச செய்தார். ஹல்லேலூயா. கூட்டம் மாறி மாறி அவர்களுக்குள்ளே யுத்தம் பண்ணினது, கூட்டம் தாறுமாறானது, ஒருவருக்கொருவர் விரோதமாய் எழும்பினார்கள், ஒருவருக்கொருவர் விரோதமாய் வெட்ட ஆரம்பித்தார்கள். நடந்தது என்ன? பிரைஸ் லார்ட். இந்த யோசபாத்தின் கூட்டம் யுத்தத்திற்கு போகவில்லை, மாறாக கொள்ளையிட கடந்து போனார்கள். ஹல்லேலூயா. இதுதான் தேவன் இறங்கி நடக்கும் பொழுது நடக்கிற காரியம். ஆண்டுகளாய் எத்தனையோ காரியங்களை முயற்சி செய்கிறோம். எனக்கு ஒரு வாழ்வு வராதா, எனக்கு ஒரு காரியம் நடக்காதா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகாதா? கேள்வி எழும்பும் பொழுது சாத்தா கெர்ச்சிக்கிறான், உன்னால முடியாது, உனக்கிட்ட ஒன்றும் இல்லை. சோத்திரம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னுடைய மகத்துவத்தை விளங்க பண்ணுகிற தேவன் சொல்லுகிறார், என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனாலே எல்லாம் கூடும், மனுஷனாலே இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும். இந்த வார்த்தைகளை இப்ப ஒரு காது கேட்கிறது, தேவனால் எல்லாம் கூடும், இன்னொரு காதிலே கேட்கிறது, உன்னால முடியாது. நீங்க சொல்லணும், என்னால முடியாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. இந்த சத்தம் எங்க எழும்பணும்? எந்த இடத்துல நீங்க பிரச்சனையில் இருக்கீங்களோ அங்க எழும்பணும். சிலர் என்ன பண்ணுவோம், பிரச்சனை இருக்கிற இடத்துல பிரச்சனையை பார்த்துட்டு, ஆண்டவரே எப்படி அப்பா நான் சொல்லுவேன், எப்படிப்பா நான் போவேன், அப்படி பார்த்துட்டே இருந்துட்டு வேற எங்கேயாவது போய் என் கஷ்டத்தை கேட்டீங்களா, என் கவலை கேட்டீங்களா, அங்க ஆண்டவர் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. எங்க பிரச்சனையில் இருக்கிறீங்க, எங்க போராட்டத்தில் இருக்கிறீங்க, அந்த இடத்துல ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை தேடும் பொழுது, கர்த்தரை துதிக்கும் பொழுது, யோசபாத் அதான் செய்தான். சுற்றிலும் சத்துருக்கள் கூடி நிற்கிறார்கள், அந்த இடத்திலே கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை பாட பாடகரை எழுப்பி நிறுத்தினான். ஹல்லேலூயா. அதே பிரைஸ் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது
யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன், பாத்துருங்க, ஒரு ஜனத்துக்கு விரோதமாய் எத்தனை பேருன்னு, எத்தனை அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார், 3 கூட்டம் 3 இடங்களிலே வந்து நிற்கிறாங்க. இப்ப உங்க வீட்டுக்கு விரோதமா 3 விதங்கள், நீங்க இப்ப வெளியே 3 விதங்களில் ஒரு பிரச்சனை வந்தா வீட்டை விட்டு வெளியே இறங்க முடியுமா? முடியாது. ஏன்னா வாசலை திறந்து வெளியே இறங்கினாலே ஒருத்தன் நிற்பான், இங்க பாரு சோத்திரம், அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான், வெக்கம், அவமானம், தாங்க முடியாத சூழ்நிலைகள். அந்த இடத்திலே, அந்த நேரத்திலே கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? 3 கூட்டத்தாரை வாசிங்க, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை ஆமீன் எழும்ப பண்ணி, கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் சோத்திரம். இப்ப என்ன நடக்குது? ஆமீன், சத்ருவை விட்டுனது யாரு? யோசபாத்தா விட்டுனா? கர்த்தரா விட்டுனாரு? தேவதூதனா விட்டுனா? இல்ல, அவர்களே ஒருவருக்கொருவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதைத்தான் தேவன் இறங்கி உலாவுகிற இடத்தில் நடக்கிற காரியம். ஹல்லேலூயா. யார் எழும்புகிறார்களோ, யார் விரோதமாய் செயல்படுகிறார்களோ அவர்களை கொண்டே உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு. ஹல்லேலூயா. கீழே வாசித்தா தெரியும், இவர்கள் ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், ஆமென் ஆமென், தேவனை துதித்த பொழுது அவர்கள் மாறி மாறி சண்டையிட்டு ஓஞ்சாங்க. இவர்கள் போய் என்ன பண்ணினாங்க? அங்க தங்களுக்குரியதையெல்லாம் கொள்ளையிட்டு கொண்டு வந்தாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பெரிய தேவன், எத்தனை பெரிய அதிசயமானவர், எத்தனை ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். அந்த தேவன் தான் சொல்லுகிறார், சபைக்கு சொல்லுகிறார். ஏன் இப்படி ஒருமையில சொல்றேன்? உனக்கு சொல்லுகிறார், உனக்கு சொல்லுகிறார், நான் உன் நடுவிலே உலாவி. ஹல்லேலூயா. நான் உன் நடுவிலே உலாவுவேன். எந்த இடத்துல பிரச்சனை, ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. எந்த இடத்துல போராட்டம், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆமென். ஆனா சொல்றதுக்கு முன்னாடி சாத்தான் வருவான், ஆலோசனை கொடுக்கும்படி. அங்க பாரு, நீ அங்க போனா உனக்கு நல்லா இருக்கும். தோட்டத்துக்குள்ளே எத்தனை நாள் தான் இருக்க போற? தோட்டத்துக்குள்ளேயே இத்தனை ஆசீர்வாதம் இருக்கும் பொழுது இதை நீ அனுபவிக்காம ஏன் நீ கையேந்தணும் அடுத்தவங்கிட்ட? சோத்ரம். ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாளு கிட்ட அதைத்தான் சாத்தா சொன்னான். இங்க பாரு, அந்த தோட்டத்துக்குள்ளேயே இப்படி ஒரு விருட்சம் இருக்கு, நீ பாத்தியா? கனி எவ்வளவு அழகா இருக்கு, பாத்தியா? சோத்திரம். ஆமேன். கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு செய்தி இப்படி வரும். ஆமேன். என்னன்னா, இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது எனக்கு உள்ளத்துல ஒரு எண்ணம் உதித்தது. என்னன்னா, ஆகாரத்தினால் மேன்மையை இழந்து போனவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சித்தமானா ஒரு நாள் சபையில் அதை செய்தி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த செய்திக்காய் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுதுதான் ஆகாரத்திற்காக மேன்மை இழந்து போனார்கள் பைபிள்ல சிலர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சாத்தான் அதை கொண்டது காட்டுறான், பார் எவ்வளவு அழகா இருக்கு, நீ இதை சாப்பிட்டா பெரிய ஆள் ஆயிருவ. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆனா புரிந்து கொள்ள வேண்டும், இதை சாப்பிட்டா ஆமேன் நாம் மகிமையை இழந்து போகிறோம், மேன்மை இழந்து போகிறோம். பிரைஸ் தி லார்ட். இன்னும் இப்படியாக பார்த்தால் ஆண்டவர் ரட்சிக்கிறது அந்த பொல்லாத சத்துருக்கள் கையிலே இவர்களை என்ன செய்கிறார்? யாரை? யோசபாத்தையும் அவன் ஜனங்களையும் கர்த்தர் ரட்சிக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய பாளையத்திலே உலாவுகிறார். எதற்காக தெரியுமா? என்னையும் உங்களையும் ரட்சிக்கும்படி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் பைபிள்ல வாசித்தா நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். தாவீதும் சவுலும், ஸ்தோத்திரம், ஆமென், சவுலின் கைக்கு தாவீதை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ரட்சித்தாரா இல்லையா? எப்படி தெரியுமா? இப்போ சவுல் தாவீதை எதிரியாய் பார்க்கிறான். மலைக்கு அந்த பக்கம் யாரு? பிரைஸ் தி லார்ட், சவுலின் ஆட்கள். மலைக்கு இந்த பக்கம் தாவீதின் ஆட்கள். அவன் என்ன பண்றான்? இப்படி கற்பனைக்கு நான் இப்படி சொல்றேனே, நம்ம நிக்கிற இடம் இந்த சுவரை வச்சுக்கோங்க. இந்த சுவர் ஒரு மலை, இந்த சுவர் ஒரு மலை, நடுவில் பள்ளத்தாக்கு. நம்ம இப்ப எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? பள்ளத்தாக்கு அப்படின்னு வச்சுக்கிடுங்க. இந்த பள்ளத்தாக்குல உட்கார்ந்து இருக்கிறோம். இப்போ தாவீதின் ஆட்கள்
இந்த மலைக்கு மேல நடந்துட்டே போறாங்க. எதுக்கு? சவுலின் கைக்கு தப்புவிக்கப்பட வேண்டும். சவுலின் ஆட்கள் என்ன பண்றாங்க? தாவீதை பிடிக்க வேண்டும். தாவீது நடந்து ஒழிக்கணும்னு போகும்போது கூடவே இந்த பக்கத்துல இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? நடந்து போயிட்டே இருக்கிறான். கடைசியா போய் என்ன ஆகும்? எங்கேயோ ஒரு இடத்துல இறங்கிதான் ஆகணும். பிரைஸ் லார்ட். அப்படி போகும் பொழுது திடீரென்று ஒரு இடத்திலே இவர்கள் சவுலின் ஆட்கள் சுற்றி வளைந்துட்டாங்க. சுற்றி வளைந்த பொழுது, பிடிக்கக்கூடிய சூழ்நிலை வந்த பொழுது ஒரு செய்தி வருகிறது. சவுலுக்கும் சவுலின் ஆளுக்கும் ஒரு செய்தி கிடைக்கிறது. பெலிஸ்தர் தேசத்தின் மேல் வந்து விட்டார்கள். அல்லேலூயா. ஒரு 2 நிமிடம் தாமதித்தால் தாவீதை என்ன பண்ணிடலாம்? பிடிச்சிடலாம். அந்த நேரத்தில் தான் செய்தி வருது. என்ன செய்தி? ஆமென், பெலிஸ்தர் ஆமென் தேசத்தின் மேல் வந்து விட்டார்கள். உடனடியாக தாவீதை விட்டு அவன் போயிட்டான். தாவீது என்ன பண்ணினான்? ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான், பாதுகாப்பை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. இது போல இன்னும் அநேக சம்பவங்கள் தானியேலுடைய வாழ்க்கையிலே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிறவருடைய வாழ்க்கையிலே எத்தனையோ முறை அக்கினி ஆமென் எழும்பி எரிந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு காரியம், நீங்கள் வணங்க வேண்டும், இல்லையானால் அழிவு. ஸ்தோத்திரம். ஆனால் அக்கினிக்குள்ளே போடப்பட்ட போதிலும் கர்த்தர் அவர்களை என்ன பண்ணினார்? ரட்சித்தார். தானியேலுக்கு சிங்க கெபியிலே போடக்கூடிய சூழ்நிலை உள்ளே போட்டு விட்டார்கள். சிங்க கெபியிலே கர்த்தர் என்ன பண்ணினார்? பாதுகாத்தார். இப்படி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலே காணப்பட்டாலும் கர்த்தர் இந்த நாட்களில் சொல்லுகிறார், நான் உங்கள் பாளையத்துக்குள்ளே, நான் உங்கள் வாழ்க்கையிலே, நான் உங்கள் குடும்பத்திலே இறங்கி நடக்க போகிறேன், உன்னை ரட்சிக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப மறுபடியும் உபாகமம் 23:14 எடுத்து வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுக்கவும். ஒன்று, உன்னை ரட்சிக்கும்படி அவர் உன் பாளையத்தில் என்ன செய்ய போகிறார்? உலாவ போகிறார். 2, கர்த்தர் உன்னை என்ன செய்ய போகிறார்? எந்த சத்துரு உனக்கு விரோதமாக எழும்பினானோ அவனை உன் கையில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஒப்பு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. சாத்தான் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை ஏவாளை வஞ்சிச்சான். அதே சாத்தான ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்தாரா இல்லையா? ஒப்பு கொடுத்தாரா இல்லையா? சொன்னார், உலகம் இருக்கிற வரைக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் ஓம் வித்துக்கும் என்னது? பாக. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் அங்கே ஒப்பு கொடுக்கிறார். ஆனாலும் அவன் தன்னுடைய கிரியைகளை செய்து கொண்டே இருக்கிறான். இப்படி ஆண்டவர் நமக்கு எதிராய் எழும்புகிற அந்த சத்துருக்களை கர்த்தர் என்ன பண்ண போகிறாராம்? என்ன பண்ண போகிறாராம்? யார் கையில ஒப்பு கொடுக்க போறாராம்? யார் கையில? என் கையில. அப்படி எல்லாரும் சொல்லலாமா? சோத்திரம். உங்க கையில் அவருக்கு எழும்பி இருக்கிற சத்துருக்களை அவர் கையிலே ஆண்டவர் என்ன பண்ண போகிறாராம்? ஒப்பு கொடுக்க போகிறார். அதற்காகவே ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? பாளையத்தில் இறங்கி நடக்கிறார். பிரைஸ் லார்ட். தானியேலின் புஸ்தகத்திலே எடுத்தவர்கள் வாசிக்கலாம். தானியேல் 3வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசியுங்கள். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். ஹல்லேலூயா. அதோடு முடியல. பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். ஹல்லேலூயா. சாத்தான் என்ன செய்கிறான்? உன்னை நிர்கதியா விடணும், நீ அலைந்து திரியணும், நீ ஒன்றுக்கும் உதவாதவனாய் தள்ளப்பட்டவனாய் இருப்பதை பார்க்க வேண்டும் என்று சாத்தான் கிரியை செய்கிறான். ஆனால் கர்த்தர்
உன் பாளையத்திலே உன் வீட்டிலே இறங்கி உலாவி உனக்கு எதிராய் நின்றவர்களை, ஆமென், ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்களுக்கு விரோதமாய் யார் பேசினாலும் அவர்கள் என்ன பண்ணப்படுவார்கள்? துண்டித்து போடப்படுவார்கள். அவன் வீடு எருக்களமாக்கப்படும். அப்ப இப்ப சொல்லுங்க, கர்த்தர் என் நடுவிலே உலாவினால், கர்த்தர் என் வாழ்க்கையிலே உலாவினால், யாரும் எந்த பிசாசும் எனக்கு எதிராய் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. நீ விழுந்து கிடந்ததை பார்க்கும்போது சிரிக்கும்படி நினைத்தான் பாத்தியா? ஆனால் ஆண்டவர் செய்கிறார், அந்த பாபிலோன் தேசத்திலே உயர்த்தி வைத்தான். ஹல்லேலூயா. அந்த உயர்வை கூட யார் தருகிறார்? சாத்தானை, ஆமென், நம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்து, சத்துருவை நம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு ஆண்டவர் நம்மை உயர்த்தி வைக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் சொல்லுவேன், தானியேலை எப்படியாகிலும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி சத்துருக்கள் எழும்பினார்கள், கூட்டமாய் எழும்பினார்கள், ராஜாவிடத்தில் போய் சிபாரிசு பண்ணினார்கள். தானியேல் உம்முடைய வார்த்தையை மதிக்கவில்லை. ஸ்தோத்திரம். அதனால் உண்டான விளைவு என்னது? அவனை எப்படியாவது அழித்து விட்டு அவன் இருக்கிற இடத்தில் நான் வர வேண்டும். ஆசை என்ன? அவன் உயர்ந்த பதவியில் இருக்கிறான், அந்த பதவியில நான் வரணும். இது யாருடைய எண்ணம்? யாருடைய எண்ணம்? சத்துருவின் எண்ணம். ஆமென். ஆனால் ஆண்டவர் சத்துருவின் ஆசை என்ன பண்ணினார் தெரியுமா? என்ன பண்ணார்? நிறைவேற்றினார். சோத்திரம். அவன் ஆசை, தானியேல் எங்க இருக்கிறானோ அந்த இடத்துல நான் இருக்கணும். சோத்திரம். ஆண்டவர் அந்த ஆசையை சரியா நேர்த்தியாய் அந்த சத்துருக்களுக்கு என்ன செய்தார்? நிறைவேற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா. வித்தியாசமா இருக்குல்ல? சோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். அவர்கள் நினைத்தது, ராஜா உயர்த்தி வைத்திருக்கிற இடத்தில் போக வேண்டும் என்று நினைத்து காரியத்தை செய்தார்கள். அந்த சீட் எனக்கு வேணும். ராஜா ஒரு சீட் அவனுக்கு கொடுத்தார். என்ன சீட்டு தெரியுமா? சிங்க குகை. பிடித்து போட்டாங்களா இல்லையா? சோத்திரம். யார் அந்த உத்தரவை கொடுத்தா? ராஜ கட்டளை. பிடித்து சிங்க கெபியிலே போட்டார்கள். அந்த கெபியிலே சத்துருக்களினால் போடப்பட்ட பொழுது நடந்த சம்பவம், தானியேல் சிங்க கெபிக்குள்ள இப்ப சிங்கங்களின் ராஜாவாக உட்கார்ந்து இருக்கிறார். சிங்கங்கள் மண்டியிட்டு படுத்து கிடக்கிறது. அடுத்து ஒரே ஒரு நாள் தான் இந்த சூழ்நிலை. அடுத்த நாள் வந்தது. எந்த சத்துரு அந்த தானியேலை அழித்து அவன் இடத்தை பிடிக்க வேண்டும் என்று நினைத்தானோ அதே சிங்கக்கபி சத்துருக்களுக்கு அவர்களுக்கு பரிசாய் கொடுக்கப்பட்டது. இப்ப புரிஞ்சுதா? சோத்ரா. சத்துருக்கள் நினைக்கிறாங்க அவனை அழிச்சு அந்த இடத்துல வரணும்னு. ஆனால் பிரைஸ் தி லார்ட், ஆண்டவர் சில நேரங்களிலே சில கஷ்டங்களை, சில பாடுகளை, சில தாழ்மையை, சில வீழ்ச்சியை எதற்கு அனுமதிக்கிறார் தெரியுமா? நீ விழுந்து கிடக்கிற இடத்துல உன் சத்துரு. ஆமென். தானியேலை பாருங்க, சிங்க கெபில ஒரு நாள் ராத்திரி ஃபுல்லா இருந்தான். அடுத்த நாள் காலையில தானியேல் வெளியே வந்துட்டான். ரட்சிப்பு உண்டானது. இப்போ சத்துருவை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஆமென், தானியேலின் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். எங்க? எந்த, ஆமென், சோத்ரா, கெபில எந்த சிங்கங்கள் மத்தியிலே இவன் இருந்தானோ அந்த இடத்துல சத்துருக்கள். நான் யோசித்து பார்த்தேன், ஒரே கெபி, அதே சிங்கம், வேற சிங்கம் இல்லை. கெபி தானியேலுக்கு பாதுகாப்பா இருந்தது. சிங்கம் அதே சிங்கம் தான். ஆனா சத்துருக்கள் உள்ள போன பொழுது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எலும்புகள் தரையில விழுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டான்? சிங்கங்கள் உடைச்சு போட்டுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சத்துருக்களை கர்த்தர் நம் கையிலே, சாத்தானை கர்த்தர் நம் கையிலே ஒப்பு கொடுக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் எஸ்தரின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது யூதர்களுக்கு ஒரு பெரிய தீமை உண்டாயிற்று. யூதர்களுக்கு தீமை உண்டான பொழுது யூதர்களை ஆதார் மாதம் 12ஆம் தேதியிலே யூதர்கள் அத்தனை பேர் அழிக்கப்பட வேண்டும் என்று ராஜாவினால் சட்டம் இயற்றப்பட்டது. ஆனால் காரியம் எப்படி முடிந்தது தெரியுமா? மாறுதலாய் முடிந்தது. எந்த தேவ ஜனத்தை சத்துரு அழிக்க வேண்டும் என்று நினைத்தானோ, எந்த தேவ ஜனத்தை
ஆமென், சத்துரு இல்லாமல் ஆமென் அதாவது சங்கரிக்க வேண்டும் என்று நினைத்தானோ, அதே நாள், அதே மாதம், அதே நாள், அதே தேதி வசனம் சொல்லுகிறது காரியம் மாறுதலாய் முடிந்தது. எஸ்தர் 9:1 வாசிங்க. ராஜாவின் வார்த்தை அவனுடைய கட்டளையின்படியும் ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளில் தானே யூதர்கள் சத்துருக்கள் நினைச்சாங்க, யூதர்களை ஆதார் மாதம் 12ஆம் தேதியில என்ன பண்ணிடுவோம், நாங்க அழிச்சிருவோம். அந்நாளில் தானே, அந்த தேதியில யூதரானவர்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருக்களை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரா இல்லையா? ஒப்பு கொடுத்தாரா இல்லையா? பிரைஸ் லார்ட். பெரிய கூட்டம், எவ்வளவு ஆக்ரோஷம். பிரைஸ் லார்ட். எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. டேய், நாளைக்கு ஆதார் மாதத்தின் 12ஆம் தேதி இன்னாருக்கு அழிவு. பிரைஸ் லார்ட். இன்னார் பிரைஸ் லார்ட் விழுந்து போகிறார்கள், என் கண் பார்க்க போகிறது. சந்தோஷமாய் இருந்தார்கள். ஆனால் அந்த நாள் எந்த சத்துரு கொக்கரித்தானோ, எந்த சத்துரு மகிழ்ச்சியா இருந்தானோ, காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஹல்லேலூயா. சத்துருக்களை யார் யூதர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களை யூதர்கள் அழித்தார்கள். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தேவ பிள்ளையே, உங்க குடும்பத்தில தேவ பிள்ளையே, பிரைஸ் லார்ட். எந்த சத்துரு இன்னைக்கு உன் வாழ்க்கையை நான் அழிப்பேன்னு பேசி கொண்டிருக்கிறான், எந்த சத்துரு இன்னைக்கு உன்னை குறித்து சொல்லி கொண்டிருக்கிறான், பிரைஸ் லார்ட், உன்னை நான் நிர்மூலமாக்கிடுவேன், உன்னை அழிச்சிருவேன்னு பேசி கொண்டிருக்கிறான், பயப்படாத. ஹல்லேலூயா. நீ என்ன செய், நீ என்ன செய், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, கர்த்தரை துதி, கர்த்தரை மகிமைப்படுத்து. நீ கர்த்தரை துதிப்பாயானால், நீ கர்த்தரை மகிமைப்படுத்துவாயானால் வசனம் சொல்லுகிறது உன் பாளையத்துக்குள்ளே கர்த்தர் உலாவுவார். ஹல்லேலூயா. உன் பாளையத்துக்குள்ளே கர்த்தர் அசைவாடுவார். உன் வாழ்க்கையிலே கர்த்தர் ஜெயத்தை தருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜெயம் உண்டாக வேண்டுமானால் ஒரு கண்டிஷன், ஒரு கண்டிஷன் என்ன? உன் பாளையத்தில் உலாவுகிற கர்த்தர். இப்போ உபாகமம் 23:14 திரும்ப வாசிக்கலாம். உபாகமம் 23:14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவுது. ஹல்லேலூயா. ஒரு காரியம், இப்ப முதல்ல சொன்ன அத்தனை காரியமும் சத்துரு நம்முடைய பாதபடியில் விழ வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? இதுதான் முக்கியம். சுத்தமா இருக்கணும். உன் பாளையம் சுத்தமா இருக்கணும். அசுசியான ஒரு காரியத்தை ஆண்டவர் கண்டால் அவர் என்ன பண்ணிடுவாராம்? உன்னை விட்டு போய் விடுவார். அதுதானே வாசித்தோம். அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு, உன்னை விட்டு போகாதபடிக்கு நீ என்ன செய்? உன் பாளையம் சுத்தமா இருக்கணும், உன் வாழ்க்கை சுத்தமா இருக்கணும். இது ஒரே ஒரு காரியம். தேவ பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையிலே ஆமென், சுத்தம் வேற, பரிசுத்தம் வேற. ஹல்லேலூயா. சுத்தம் என்பது நம்ம இப்ப எப்படி வந்திருக்கிறோம்? எப்படி வந்திருக்கிறோம்? காலையில் குளிச்சு ட்ரெஸ் பண்ணி அழகா சுத்தமாக தான் வந்திருக்கிறோம். ஆனால் பரிசுத்தம் என்பது அப்படி அல்ல, அந்தரங்கம். ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்கள், நம்முடைய கிரியைகள், நம்முடைய எண்ணங்கள் சுத்தமாயிருக்கும் பொழுது தேவன் நம் மத்தியிலே உலாவுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை ரட்சிக்கும்படி, உன் சத்துருவை உன் கையிலே ஒப்பு கொடுக்கும்படி ஆமென் தேவனுடைய பாளையத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு கர்த்தர் செய்ய போகிற காரியம் அதுதான். அந்த பழைய ஆண்டிலே கிடைக்காத காரியத்தை, பெற்றுக்கொள்ள முடியாத காரியத்திலே கர்த்தர் இந்த ஆண்டு உலாவுகிறார்.
அவர் உலாவும் பொழுது நம்ம நினைக்கிற காரியம் கிடைக்கவில்லையே என்று ஏக்கப்படுகிற காரியத்திலே கர்த்தர் ஜெயத்தை தருகிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு இந்த ஆண்டு இந்த வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜெயத்தின் ஆண்டு. ஹல்லேலூயா. எதினால் ஜெயம் உண்டாகிறது? தேவ ஆவியானவர் நம் வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வீட்டிலே, நம்முடைய தொழிலிலே, நம்முடைய பொருளாதாரத்திலே இறங்கி நடக்கிற ஒரு ஆண்டு, ஒரு நாட்கள். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. தருணங்கள் வரலாம். எப்படி? சிங்க கபில தூக்கி போட்டாச்சுன்னு சத்துரு சந்தோஷமா வீட்டில் உட்கார்ந்து இருப்பா. ஆமே, சிங்க கபியிலும் அந்த அவன் விழுந்து போன அந்த இல்லாமல் அந்த வெறுமையான இடத்தில், அந்த உபத்திரவத்தின் குகையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உனக்காய் உலாவுவார். வீட்டிலே சிரித்து சந்தோஷமாய் மகிழுகிற அந்த சத்துருவை உன் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒன்றே ஒன்று, கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை பாடணும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். கண்களை மூட போகிறோம். கண்களை மூடி, ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே, என் சத்துருக்களின் கையில் நின்று என்னை ரட்சிக்கும் படிக்கும், என் சத்துருக்களை ஆமென் ஆண்டவரே என் கையிலே நீர் ஒப்பு கொடுக்கும் படிக்கும், என்னை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. தேவ பிள்ளைகள், ஹல்லேலூயா, இந்த வேளையில் ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஊக்கத்தோடு கூட உற்சாக